நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி கோயில் வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் அந்த வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த ஆலயம் எந்த வகையை சார்ந்தது அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காணொளியில். வாங்க காணொளிக்குள் போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலைக்கோயில். மலைகள் அமைந்த கோயில்லாம் நம்ம பெருங்கோயில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது மாடக்கோயில் வகையை சார்ந்தது. மாடக்கோயில் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது மேடை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க. இந்த மேடை போன்ற அமைப்பு இருக்கிறதுனால இதை வந்து மாடக்கோயில் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யானைகள்லாம் புக முடியாத அளவுக்கு, யானை ஏறி போக முடியாத அளவுக்கு இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதை மாடக்கோயில் அப்படின்னு இந்த கோயில் வகையை நம்ம சொல்லி அழைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோயில் கரக்கோயில் அப்படின்னு சொல்கிறோம். கரக்கோயில்னால் என்னென்னா, இப்போ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், தேர் போன்ற அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த விமானம் அப்படிங்கிறது தேர் போன்ற அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலை கரக்கோயில் அப்படின்னு சொல்கிறோம். அதான் அதற்கு அடுத்த கோயில் பார்த்தீங்கன்னா கொகுடி கோயில். கொகுடி என்றால் முல்லை. அப்போ முல்லை கொடிகள் சூழ்ந்த அந்த கோயில் கொகுடி கோயில். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கோயில் மணிக்கோயில். அதாவது கருவறை மேல் கட்டப்படுகின்ற விமானம், அந்த விமானம் மணி போன்ற அமைப்புடையதாக இருக்கும். அதை மணிக்கோயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஞாழர் கோயில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மர நிழல்களில் உருவாக்கப்படுகின்ற அந்த கோயில்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஞாழர் கோயில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோயில் ஆலக்கோயில். ஆலமரத்தின் கீழ் அமைந்துள்ள கோயில். நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா இங்கே நீர்நிலைகள் இருக்கும். அதனால தான் இதை ஆலக்கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து இளங்கோயில். பொதுவாக கோயில்கள் பராமரிப்பு பணிங்கிறது மேற்கொள்கிறப்ப பாலாலயம் அப்படிங்கிறத அமைப்பாங்க. அதை தான் இளங்கோயில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கர்ப்ப கிரகம் மட்டும் உள்ள கோயில். இவ்வளவு நேரம் நாம் இந்த காணொளியில் திருநாவுக்கரசர் அவர்கள் அருளி செய்த அந்த கோயில் வகைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த பாடல் வரிகளையும் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த தேவாரத்துக்கு நம்ம போகலாம். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 மற்றும் கரக்கோயில் கடி பொழில் சூழ் ஞாழர் கோயில் கருப்பரியர் பொறுப்பனைய கொகுடி கோயில் இருகோதி மறையவர்கள் வழிபட்டேத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் திருக்கோயில் சிவனுரையும் கோயில் சூழ்ந்து தாழ்த்திரைஞ்ச தீவினைகள் தீருமன்றே அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த காணொளியில் நாம் இன்னைக்கு அப்பர் பெருமான் கூறிய கோயிலுடைய வகைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.